ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் வந்தபோது ஆண்டவர் ஒரு வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் தந்தார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடுவோமா? ஒரு விஷயம் ஆண்டவரே நம்முடைய இருதயத்தில் ஸ்தோத்தரிப்போம். அப்பா, நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்க விரும்பல, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கேட்பீங்களா? உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பேசுவீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவா. கழுகுக்கு சமமாய் உங்கள் வயதை திரும்ப பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். புதிய கூர்மையான போரடிக்கிற எந்திரமாக உங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. என்னோடு சேர்ந்து பாடுங்க. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. நன்றி அப்பா. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லா துதி கன மகிமை உமக்கே. அல்லே உமக்கொருவருக்கே அப்பா. அல்லே நம்முடைய சரத்தை நம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போமா? பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீ தந்த சபையும் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க சூழ்ந்திருக்கிறபடியால் அக்னி மதிலாய், அக்னி ரதங்கள், அக்னி குதிரைகளை கொண்டு கர்த்தரை வேலி அடைத்தபடியால் ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த விடுதலையின் உபவாச நாளிலே சபையையும் அமை போதகர் குடும்பம் பிள்ளைகள் இந்த இடத்துல ஆவலோடு வார்த்தையை தேடி வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் சூழ்ந்து கொண்டபடியால் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டுமா. தேவ தூதர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள். இந்த வசனத்தின்படி
கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, உம்முடைய கண்ட்ரோல்ல நீங்க வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வியாதியோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு, நன்மை நடக்காத என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை நன்மையை பெற கடவார்கள் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பதிந்து கொள்ளுங்க. பிள்ளைகளோடு பேசும், பெரிய காரியங்களை செய்யும், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குப்பா. குற்றம் குறைகளை மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் கூட அடிமை இந்த இடத்துல அழைத்து பயன்படுத்துகிற அன்பு சபை போதகர் பாஸ்டர் பீட்டர் பிரின்ஸ் அவர்களை ஆண்டவர் அருமை இரட்சகராக இருக்கிற இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய அவருக்கு தந்த துணைவி அவருடைய பிள்ளைகள் ஆமென் ஊழியத்தின் பாதையில் அதிகமாய் பயன்படுத்துவாராக. இன்னும் இந்த இடத்துல வந்திருக்கிற அன்பு சபை மக்கள் உங்கள் யாவரையும் மீண்டும் வருகிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் நாவோடு இருந்து பேசுவார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாளிலும் அன்பு சபையோடு பிள்ளைகளோடு பேசுங்க, பலப்படுத்துங்க. அன்பு சபைக்கும் தேசத்துக்கும் தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து கடந்து வந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அப்பா இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு விசை கூட வாசிக்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக ஆமென் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் தந்தார். ஆமென். நம்ம எல்லாம் இந்த பூமியில பிறக்கிறது எதுல நம்ம பிறக்கிறோம்? மாம்சத்துல நம்ம பிறக்கிறோம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், மாம்சத்துல பிறப்பது மாம்சமா இருக்கு, ஆவியில பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப இந்த தாயினுடைய வயிற்றுல நம்ம கருவா உருவாகிறோம். அதன் பிறகு குறித்த நாளில் இந்த பூமியில நம்ம குழந்தையா என்ன செய்யறோம்? வெளிப்படுகிறோம். மாம்ச சரீரம். அது என்ன சரீரம்? மாம்ச சரீரம். இந்த மாம்ச சரீரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் என்ன ஆகும் அப்படின்னா, உங்க பெற்றோர்களுடைய சில ஜென்ம சுபாவங்கள், உங்க முன்னோர்களுடைய சில ஜென்ம சுபாவங்கள் கூட என்ன செய்யும்? ஓட்டிகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த டிஎன்ஏல அப்படி அது வந்துடும், அந்த மாம்ச சில சுபாவங்கள். அதுக்கப்புறம் ஆண்டோடைய வசனத்தை கேட்டு நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆமென் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஜென்ம சுபாவங்களும் நம்மளை ஒட்டின இந்த உலகத்தின் சில பாரம்பரிய சுபாவங்களும் எல்லாம் அழிக்கப்பட்டு நம்ம ஒரு புது மனுஷனா நம்ம என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மகிட்ட சில பாரம்பரிய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் ஓட்டிட்டு இருக்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்டவருக்காக உற்சாகமா செயல்படுவதற்கு இது என்ன செய்யாது? நம்மளை விடாது. யாருக்காக உற்சாகமா செயல்படுவதற்கு? ஆண்டவருக்காக. பாஸ்டர் ஒன்று சொல்லுவாரு, நம்ம ஒன்று செய்வோம். இந்த ஜெபத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லுவாரு, ஆனா நமக்கு வருவதற்கு உற்சாகம் உள்ள ஒரு இருதயம் இருக்காது. என்னோடு கூட சேர்ந்து ஊழியத்துல நீங்க செயல்படுங்கன்னு சொல்லுவாரு, ஆனா நமக்கு அந்த உற்சாகமான அந்த இருதயம் என்ன செய்யாது? இருக்காது. அப்ப இந்த நாள் எல்லாரும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரு ஜெபத்தோட இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இந்த இந்தியா தேசம் அப்படி நம்ம பாரத தேசத்தை பார்க்கும்போது இது விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு தேசம். இந்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 33 கோடி தெய்வங்கள் என்ன செய்யுது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே தெய்வங்களா அப்படின்னு கேட்டா இது எல்லாமே தள்ளப்பட்ட தூதர்கள்.
ஆமென். உங்களுக்கு தெரியும், ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு தூதன் தான் யாரு? லூசிபர். தெரியுமா? ஆமென். அப்போ இந்த லூசிபர் ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்ன இருதயத்துல வருது, ஒரு மேட்டிமை வருது. நான் ஆண்டவரை விட மேல என்ன செய்வேன், போவேன் அப்படின்னு. அப்போதான் ஆண்டவர் அவனை மிதிச்சு என்ன செய்கிறார், இந்த பூமியில தள்ளுறார். அவனையும் அவனுடைய சேர்ந்த தூதர்கள் எல்லாம் இந்த பூமியில வந்து எரிஞ்சு வந்து என்ன செய்யறாங்க, விழுறாங்க. அப்புறம் தான் அவன் என்ன செய்யறான்னா பிசாசா மாறுறான். அவன் என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்னா, நீர் படைத்த ஜனங்களை நான் என்ன செய்வேன், பரலோகத்துக்கு வர விடாம அவங்கள பாவம் செய்ய வச்சு, அவங்க கல்லு மண்ணுமா இருக்கிற எங்களை ஆராதிக்க வச்சு, அவங்கள நான் எனக்குன்னு நீங்க நியமிச்ச இடம், பிசாசுக்குன்னு ஆண்டவர் நியமித்த இடம் தான் அக்னியும் கந்தகமும் எரிகிற அந்த நரகம். அந்த நரகத்துக்கு நான் அவங்களை என்ன செய்வேன், கொண்டு போவேன்னு ஆண்டவரோடு பிசாசு சவால் விட்டா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ இப்படியா சவால் விடுற அப்படின்னு சொல்லிட்டு, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆமென், ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வந்து ஆடு மாடு ஆமென் புறாவை எல்லாம் என்ன செய்யறாங்க, பலி செலுத்தி வந்தாங்க. ஆனா இந்த ஜனங்கள் ஆமென் எல்லாராலையும் அந்த பலியை செலுத்த முடியல. பலி செலுத்தினவங்க திரும்பவும் பாவம் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். இப்படி செஞ்சா ஆமென் இந்த மக்கள் ஒரு நாளும் நம்ம வழிக்கு வரமாட்டாங்க என்று சொல்லி, ஆமென் யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ எவனோ அவன் கெட்டு போகாமல் எதை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். அப்ப இந்த உலகத்தின் மேல அன்பு கூர்ந்த ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னா அது யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட ரத்தத்தை கேட்கிறாரா இல்ல ரத்தத்தை கொடுத்தாரா? ரத்தம் கொடுத்தா தான் கேட்கிறாரா உங்ககிட்ட, அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படின்னு? இல்ல, ஆசீர்வாதங்களை நமக்கு தந்துட்டு அதுல இருந்து ஒரு பகுதி எனக்கு தாங்க, அதை உற்சாகமா தாங்க அப்படின்னு தான் இயேசுப்பா என்ன செய்கிறார், கேட்கிறார். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். ஆலயத்தை கட்டும்போது உற்சாகமா காணிக்க கொண்டு வரவங்கள்ட்ட மட்டும் நீ காணிக்க வாங்கு, மற்றவங்கள்ட்ட என்ன செய்ய வேண்டாம், வாங்க வேண்டாம். அப்ப நம்முடைய தேவன் ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தி அவங்கள வலுக்கட்டாயமா இதை செய் அப்படின்னு சொல்லுகிற தேவன் நம்முடைய தெய்வம் இல்லை. அவருக்கு அந்த பழக்கமும் இல்லை, அது அவருடைய ஸ்டைல் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய ஸ்டைல் என்ன? நீங்க மனதார உற்சாகமா அவரை ஆராதிக்கணும், நீங்க மனதார உற்சாகமா அவருக்கு கொடுக்கணும், நீங்க மனதார உற்சாகமா அவருடைய ஊழியத்தை என்ன செய்யணும், செய்யணும். கட்டாயத்தின் பேர்ல செய்யக்கூடாது. கட்டாயத்தின் பேர்ல செய்கிறது அது நமக்கும் ஆசீர்வாதமா இருக்காது, ஆண்டுடைய பார்வைக்கும் அது மேன்மையா இருக்காது. ஹல்லேலூயா. அன்பு சபை மக்களே, முழு இரவு ஜெபத்துக்கு நான் இங்க வந்தபோது உங்க பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். எப்போது என்னோடு கூட நான் அழைக்கும் போதெல்லாம் ஜெபிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிற 50 ஆண்கள் 50 பெண்கள் ஆமென் எனக்கு தேவை அப்படின்னு அன்னைக்கு அவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? நாங்க இந்த பாஸ்டரோடு சேர்ந்து இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்க பாடுபடுவோம், எந்த எதிர்பார்ப்பும் எந்த பலனும் இல்லாம அப்படின்னு சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நிறைய கைகள் எல்லாம் வேற இல்லையே, என்னாச்சு? சில கைகள் தான் இப்படி வருது, நிறைய கைகள் இப்படி தான் இருக்கு. சரி, அல்லேலூயா சொல்லும்போது கையை உயர்த்தி என்ன செய்யணும், அல்லேலூயா சொல்லணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து நம்மளை என்ன செய்கிறார், பிரித்தெடுக்கிறார் அவருடைய ஜனமா. நம்ம வாசித்த வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. நவமான இருதயம் அப்படின்னா என்னது? நவமான அப்படின்னா புதிய இருதயத்தை. ஆண்டவர் வேற ஒரு இருதயத்தை, நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை பெற்றெடுக்கும் போது நமக்கு ஒரு இருதயம் இருந்துச்சு. அந்த இருதயத்தை வச்சுட்டு நம்ம எங்க போக முடியாது, எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அந்த இருதயத்தை மாத்தி கர்த்தர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அந்த நவமான இருதயத்தை கொடுத்து அவருடைய ஆவியை நம்முடைய உள்ளத்துல என்ன செய்கிறார், ஏசப்பா வைக்கிறார். எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது இதை நமக்கு இன்னும் புரிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனம். ஒரு வருஷமா வாசிங்க. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து
கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆமென். எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்தீங்களா? எசேக்கியேல் 11:19. ஓகே, நான் சொன்ன உடனே வேகமா நீங்க எடுத்து வாசிக்கும் போது, நீங்க ஒருவர் வாசிக்கும் போது அதையும் டக்குன்னு என்ன செய்யணும்? அந்த வசனத்தை பார்க்கணும். கர்த்தர் நல்லவர். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு என்ன இருதயத்தை தருகிறேன்? ஏக இருதயம். அப்போ புதிய இருதயத்துக்கு இனி ஒரு அர்த்தம் தான். என்னது? ஏக இருதயம். பின்னாடி இருக்கிற அன்பு தாய்மார்களே, பாட்டிமார்களே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கன்னியாகுமரி ஸ்லாங் அப்படின்னு நீங்களும் அமைதியா இருக்கீங்களோ? தமிழ் புரியுதுல உங்களுக்கு? சூப்பரா. புரியுறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் சொன்னார் 1 மணி வரைக்கும் தான். அந்த 1 மணி வரைக்கும் நீங்க எல்லாம் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸ்ப்ரிங். உங்க பேக்ல ஸ்ப்ரிங்கை வச்சிருக்கு நீங்க நினைங்க. ஸ்ப்ரிங்னா ஸ்ப்ரிங்குக்கு மேல இருக்கிறவங்க இப்படியா இருப்பாங்க? தூங்கி பிடிச்சிட்டு இல்ல, அவங்க இப்படி இருப்பாங்க. ஓகே, அப்ப நீங்க 1 மணி வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் ஆமென் ஏக இருதயத்தை நமக்கு தருகிறார். அந்த ஏக இருதயம் எதுக்கு? அவருடைய பிள்ளைகளா இருந்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய். ஹல்லேலூயா. இப்ப இங்க நீங்க எப்படியும் ஒரு 150 பேர் நீங்க இருக்கீங்களா? அப்ப இந்த 150 பேருக்குள்ளேயும் ஏக இருதயமும் ஏக சிந்தையும் வந்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச அந்த ட்ராக்ல என்ன செய்ய முடியும்? வெற்றியா பயணிக்க முடியும். ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்ய முடியும். வசனம் சொல்லுகிறது, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டாதான் அதற்கான ஆசீர்வாதம் பரத்திலிருந்து என்ன செய்யும்? கடந்து வரும். ஒரு குடும்பத்தை எடுப்போமே, அப்பா அம்மா 4 பிள்ளைங்க. இந்த 4 பேரும் ஒரே மனதோடு ஒரு காரியத்தை செய்ய, இப்ப வீடு கட்டுறதா இருக்கட்டும், வீட்டில் ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், இவங்களுக்குள்ளே எல்லாம் ஒரே மனது இருக்கணும், ஒரே ஆவி என்ன செய்யணும் இருக்கணும். அப்பா ஒரு ஐடியா சொல்லுவாரு, அம்மா ஒரு ஐடியா சொல்லுவாரு, பிள்ளைங்கள் சொல்லுவாங்க இனி ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஜன்னலை இங்க வைங்க, இல்லைன்னா வாசலை இங்க வைங்கன்னு அப்பா சொல்லுவாரு, அம்மா சொல்லுவாரு இல்ல வாசலை இந்த பக்கம் வைங்க அப்படின்னு. அப்போ இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படிதானே? சில நேரத்தில் நம்ம சில ஊருக்கு போகும்போது நமக்கே இந்த பஸ்ஸை பிடிக்கணுமா, இந்த பஸ்ஸை பிடிக்கணுமா, நம்ம இந்த வண்டியில் பயணிக்கணுமா, இந்த வண்டியில் பயணிக்குமா, இந்த பேகை கொண்டு போகணுமா, இந்த பேகை, இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா நம்ம குழம்பி அந்த இடத்துல தான் உட்காருவோம். காரியம் என்ன செய்யாது? நடக்காது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருமனமா இருக்காம ஒரே மனதோடு நம்ம என்ன செய்யணும்? பயணிக்கணும். ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறாரு, ஆமென், ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னா, காளையையும் கழுதையையும் ஒரே நுகத்துல பூட்டி என்ன செய்யக்கூடாது? உழக்கூடாது. நம்ம எதை உழுவதற்கு எதை நம்ம யூஸ் பண்றோம்? காளை யூஸ் பண்றோம். காளையும் கழுதையும் யாராவது ஒரே நுகத்துல பூட்டுவாங்களா? இல்ல. அப்படி பூட்டுனா என்ன ஆகும்? வேலை நடக்குமா? கழுதை என்ன செய்யும்? இப்படி நிற்கும். கழுதையை பத்தி உங்களுக்கு தெரியும், அதோட ஸ்பீடு. ஆனா காளை என்ன செய்யும்? ஒரு கழுதையை இழுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ அங்க என்ன நடக்காது? அந்த அந்த நினைச்ச காரியம் என்ன செய்யாது? நடக்கவே செய்யாது. அப்போ இந்த இடத்துல அநேகர் நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம் சமீப காலமாக. ஆண்டுடைய பிள்ளைகள், அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற அவிவிசுவாசிகள், அதாவது விசுவாசிகள் அவிவிசுவாசிகள் அப்படின்னு 2 கூட்டம் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். நமக்கு அவிவிசுவாசிகளோடு பங்கு இல்லை. அவிவிசுவாசிகளோடு நம்ம நுகத்துல பூட்டப்பட்டா, அது திருமணமா இருந்தாலும் வேற எந்த காரியமா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழ முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது, நம்ம உறவினர்கள், நம்ம அயலகத்தர்கள் அநேக இயேசு அறியாதவங்களா இருக்கலாம். ஆனா அவங்கள்ட்ட நம்ம அன்பை காட்டணும், அவங்கள நம்ம ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? இழுத்து கொள்ளணும். ஆனா அவங்க பின்பற்றுகிற அந்த மூட நம்பிக்கைகள், அவங்க கலங்குகிறது மாதிரி வானத்தின் அடையாளங்கள், மற்ற புற மூட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீங்க அதை என்ன சொல்லுவீங்க? மூட சில நம்பிக்கைகளும் பழக்கங்களையும் அவங்களை கேட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இந்த தேசத்திலிருந்து வந்தவங்க தான். ஆனா ஏசப்பா எதை விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் விலகி தனி ஒரு ட்ராக்ல நம்ம என்ன செய்யணும்? பயணிக்கணும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற யாராவது நீங்க உங்க சொந்தக்காரங்க ஒருவேளை விக்கிரகங்களை வழிபடுகிறவங்களா இருக்கலாம். நீங்க கூட ஒரு கட்டத்தில் விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களா இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த அந்நிய தேவதைகளையோ தேவர்கள் செய்கிற சில வழிபாடுகள், மூட நம்பிக்கைகளை நீங்க பின்பற்றுகிறீங்க, அதை ரகசியமா செய்கிறீங்க அப்படின்னா அதை விட்டு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு காட்டுகிற பாதையில நீங்க நடக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஹல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு தோணும், ஆமா இது இப்படி எல்லாம் பயங்கரமா செய்யுது அப்படி இப்படின்னு. ஆனா அது ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னால உலகத்தினுடைய எந்த பிசாசுடைய வல்லமைகளால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல 2000 வருஷம் தான் ஆமென் இயேசப்பா வந்து என்ன செய்கிறாரு? மரிக்கிறார். ஆமென். 2000 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த உலகம் பல வருடங்கள் பழக்கம் உள்ளது. பல வருடங்களாக மனிதர்கள் வாழ்கிறாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு இந்த முழு உலகமும் என்ன செய்யுது? கொண்டாடுது. தோமா எருசலேமில ஆண்டவருடைய சீசனா இருந்தார். அந்த தோமா இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்ததுனால நம்ம எல்லாம் இன்னைக்கு இயேசப்பாவை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் மூட பழக்க வழக்கங்களை என்ன செய்தாங்க? முங்கி கிடந்தாங்க. எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சமீபத்தில் நம்முடைய சுதந்திரம் கிடைச்ச பிறகுதான் நம்ம தமிழ்நாடோட சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கேரளாவோட இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தென் திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி முதல் கொச்சி வரைக்கும் ஒரு ராஜாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில சமுதாய மக்களை தவிர வேற எந்த சமுதாய மக்களுக்கும் ட்ரெஸ்ஸே என்ன செய்ய முடியாது? போட முடியாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பெண்கள் வந்து இடுப்புக்கு மேலே ட்ரெஸ் என்ன செய்ய முடியாது? போட முடியாது. ஆண்கள் மீசை வைக்க முடியாது. அப்புறம் தலைப்பாக கட்ட முடியாது. அப்புறம் சொந்தமாக வயல் நிலம், சொந்தமாக வீடு. நம்முடைய முன்னோர்கள் அதிகமாக பனையை ஏற்று தொழில் தானே செய்தாங்க. சொந்தமாக பனை எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஏகப்பட்ட வரிகள் இருந்துச்சு. அப்போ இந்த உயர்குலத்தவங்க வந்து அவங்க என்ன சொல்லுகிறது? மற்ற ஜாதி மக்கள் பெண்களை எல்லாம் ரொம்ப கேவலமாக அவங்கள என்ன செய்தாங்க? நடத்தினாங்க. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவ மிஷனரிகள் நம்ம மண்ணுக்கு வந்தாங்க. மண்ணுக்கு வந்து கிறிஸ்துவை இயேசப்பாவை ஏற்றுக்கொண்ட சகோதரிமார்களுக்கெல்லாம் ரவிக்கு என்ன செய்தாங்க? தச்சு கொடுத்து அதை போட வச்சாங்க. உங்களுக்கு புரியுதா? அதனால தான் வேகமா அநேகர் இயேசப்பாவை என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாள் அழகா இருந்தாங்க அந்த தோட்டத்துல. அவங்கள நிர்வாணப்படுத்தினது யாரு? பிசாசு. பிசாசு தான் நீங்க நிர்வாணிகள் அப்படின்னு என்ன செய்தாரு? காட்டி கொடுத்தான். இயேசப்பா ஓடி வந்து அவங்களுக்கு என்ன செய்தாரு? அழகான ஒரு தோல் வஸ்திரத்தை தச்சு கொடுத்தார். அப்ப எங்க ஊர்லயும் சுமார் 200-300 வருடங்களுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டும் மற்ற பிரிவினர்களை எல்லாம் அடக்கி கீழ்ப்படுத்தி அவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது? ட்ரெஸ் போடக்கூடாது. எவ்வளவு கேவலம். அதற்கு ஒரு வரியே இருந்துச்சு, மார்பு வரி அப்படின்னு. அதுலயும் ரொம்ப கேவலமானது, இன்னும் கேவலமான வரிகள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை சார்ந்த ஒரு வீடியோ கூட, ஒரு பாட்டு கூட ரிலீஸ் ஆச்சு. ஒரு அம்மா ரொம்ப கட்டாயமா வந்து என்ன செய்தாங்க? அவங்க வந்து மேல் வஸ்திரம் தரிச்சிட்டு வந்தாங்க. இதை பார்த்ததும் அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து, அந்த காலத்தில் நடந்தது, பஞ்சாயத்து தலைவர்கள் முதல் கலெக்டர், அரசியல் தலைவர்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னா நீங்க செய்தது தப்பு அப்படின்னு. கடைசியில் அவங்களுடைய மார்பகங்களை அறுத்து என்ன செய்தாங்க? வச்சுட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. அன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட கேவலமான அடக்குமுறைகள் கட்டுப்பாட்டிலிருந்து நம்முடைய இந்தியா தேசத்தை விடுவிச்சது யாருங்க? ஏசப்பா. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஏசப்பாவுக்காக வைராக்கியமா இருக்கணும். உங்க ஊர்ல என்ன மாதிரி நடைமுறைகள் இருக்கு அப்படின்னு தெரியல. வெள்ளக்காரன் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்யும் போது, அவன் இந்தியாவை விட்டு போகும்போது அவன் ஒரு காரியத்தை எழுதி வச்சான். ஏன்னா பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவை மட்டும் தங்களுடைய காலனி நாடா என்ன செய்யல? மாத்தல. உலகத்துல பல நாடுகள் அவங்க காலனி நாடா இருந்துச்சு. அவங்க சொன்னா உலகத்துல பல நாடுகளை எங்களுடைய காலனி நாடா, எங்களுக்கு கீழ் நாடா வச்சிருந்தோம். ஆனா இந்தியாவில் இருக்கிறது மாதிரி இவ்வளவு கேவலமான அருவருப்பான அடக்குமுறைகளை, சட்டங்களை நாங்க வேற எங்கேயுமே நாங்க பார்க்கல. அந்த அளவுக்கு கேவலமான அடக்குமுறைகளும் சட்டங்களும் எங்க இருந்துச்சு? இந்தியாவில் இருந்துச்சு, நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதுல இருந்து நம்மளை விடுவிச்சது யாரு? ஏசப்பா. அப்ப அவருக்காக நம்ம இன்னும் வைராக்கியமா எழும்பணுமா? எழும்பக்கூடாதா? எழும்பணும். ஹல்லேலூயா. இப்போ உங்க ஊர்ல கூட நம்ம பார்க்கும்போது மனிதர்கள் என்ன செய்யறாங்க? மொட்டை அடிக்கிறாங்க, அழகு குத்துறாங்க. இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறாரா? இல்ல. நம்மளே நம்முடைய சரீரத்தை காயப்படுத்துவதற்கு ஒருபோது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யல?
கேட்கல. ஆனா நம்ம மனிதர்களா தான் தங்களுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு காயப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஏசப்பா நம்ம கிட்ட கேட்கறதெல்லாம், உங்க இருதயத்தை எனக்கு தருவீங்களா? உங்க இருதயத்தை எனக்கு தருவீங்களா? வேற அவங்கள்ட்ட பொண்ணோ பணமோ கேட்டார் அவங்க பாஸ்டர் சிஸ்டர் கொண்டு வாங்க, தாலி மோதிரம் வளையல் எல்லாம் கொண்டு வந்து தாங்க அப்படின்னு கேட்கல. நம்முடைய ஆண்டவர் அதை கேட்கல. நீங்க உற்சாகமா கர்த்தருடைய வேலைக்காக நீங்க கொடுக்கலாமே தவிர கட்டாயப்படுத்தி ஆண்டவர் உங்கள்ட்ட செய்ய சொல்ல மாட்டார். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகள் நம்மளை கட்டாயப்படுத்தி கீழ்ப்படுத்தி வைத்திருந்தது. ஹல்லேலூயா. தயவு செய்து இதுவரைக்கும் இந்த இயேசுவை உங்க பக்கத்துல இருக்கிற, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பைங்கிலி அக்காளுக்கும் உங்க எதிர் வீட்டுல இருக்கிற எல்சி அக்காளுக்கு நீங்க சொல்லல அப்படின்னா இன்னைக்கு போய் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? இயேசுவை பத்தி அநேகருக்கு நீங்க சொல்லுங்க. அந்த புதிய இருதயத்தை ஏசப்பாவிட்ட கேளுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாவுல ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். என் சந்தோஷத்தை, யாருடைய சந்தோஷத்தை? ஏசப்பாவுடைய சந்தோஷத்தை. எல்லாரும் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏக சிந்தை, சதமா, ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமா, ஒன்றையே சிந்தித்து ஏசப்பாவின் சந்தோஷத்தை நாங்க நிறைவேற்றுவோம். இன்னும் சத்தமா நாங்க நிறைவேற்றுவோம். இவ்வளவு கூட்டத்துக்கு இந்த சத்தம் பத்தாது. நாங்க சொல்லுங்க, இன்னும் நாங்க நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள, நம்முடைய சபையோடு, போதகரோடு, நம்முடைய சபையில இருக்க எல்லாரோடு கூட நமக்கு என்ன வேணும்? ஏக சிந்தை, இசைந்த ஆத்துமா. இது இருந்தா மட்டும்தான் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சபையும் வளர்ச்சியின் பாதையை நோக்கி என்ன செய்யும்? செல்லும். ஹல்லேலூயா. நான் சொன்னது மாதிரி இரு மனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில நிலையற்றவங்க. டெல்லிக்கு போகணுமா சென்னைக்கு போகணுமான்னு குழம்பி இருந்தா 2 இடத்துக்கும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஒரு காலை ஒரு போட்டில், இன்னொரு காலை இன்னொரு போட்டில் அப்படி வச்சா எங்கேயாவது போக முடியுமா? நம்முடைய வாழ்க்கை தான் என்ன செய்யும்? அம்போ ஆகும். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இயேசுதான் மெய்யான தெய்வம். அந்த இயேசுவை நீங்க முழு பலத்தோடும் முழு வல்லமையோடு நீங்க ஆராதிச்சீங்கன்னா அவருடைய வல்லமையை நீங்க உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நீங்க பார்ப்பீங்க. அறகுறையா ஆராதிச்சீங்க அப்படின்னா அவருடைய வல்லமையை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம கொஞ்ச நாள் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஒரு பக்கம் சீரியல் பார்த்து, ஒரு பக்கம் சினிமா பார்த்து, உலக மற்ற மக்களோடு கலந்து நம்ம ஆண்டவரையும் ஒரு பக்கம் தேடினா ஆண்டோடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாது. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல எதுவும் செய்ய முடியாது. முழு மனதோடு முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தரை தேடும் போது கர்த்தருடைய வல்லமையை நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தேசத்துல பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், அவரை ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமே, நம்ம மாம்சத்துல கர்த்தரை நம்ம தொழுது கொள்ள கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வரும்போது அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தின் வல்லமையில நிரப்பப்பட்டு கையடிச்சு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லக்கூடாது கையடிங்க கையடிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நோ, அப்படி சொல்ல வைக்க கூடாது. நாம் ஒரு ஆவிக்குரிய வல்லமையில பலத்துல நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல நம்ம ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது எப்படி இருப்பீங்க? இப்படி தூங்கி பிடிச்சிட்டா இருப்பீங்க? சுறுசுறுப்பா வேலை செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? உங்க வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது எடு அக்கா, எடு மைனி, எட்டு படப்படா எடு. காலை உங்களுக்கு என்ன செய்யாது? தரையில நிக்குமா? நிக்காது. ஆண்டுடைய சமூகத்துல வரும்போது அதை விட நம்ம உற்சாகமா இருக்கணும். ஏன்னா நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அப்பொழுது அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தருவார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவி நம்மளை என்ன செய்யுது பிள்ளைகளே? உயிர்ப்பிக்கிறது. புதிய உடன்படிக்கை ஏசப்பா நம்ம கூட ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன உடன்படிக்கை? புதிய இருதயத்துல எதை வச்சிருக்கிறாரு? புதிய ஆவி. அதோடு அவர் எதை ஏற்படுத்தி இருக்கிறார்? புதிய உடன்படிக்கை. நீங்க பாத்தீங்கன்னா சட்ட திட்டங்கள்,
வரும்போது நம்ம எல்லாம் பயப்படுவோம். ஒவ்வொரு வருஷமும் இப்போ காலங்கள் கடந்து போக போக புதிய புதிய சட்டங்கள் வருது, அப்படிதானே? இந்த சட்டங்களை கேட்கும்போது நமக்கு இருதயத்துக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாவா இருக்கும்? பதட்டமாக தான் இருக்கும். அதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எழுத்து கொல்லுகிறது. எழுத்து நம்மளை என்ன செய்யுது? கொல்லுது. ஆனா ஆவி நம்மளை என்ன செய்யுது? உயிர்ப்பிக்குது. ஹல்லேலூயா. மோசே மூலமா பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. பிரமாணங்கள் வந்ததுனால நியாய தீர்ப்பு உண்டாயிச்சு. அவன் நியாய தீர்ப்புனால ஜனங்கள் மத்தியில் என்ன பெருகிச்சு? பாவம் பெருகிச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமா கிருபை பெருகிச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்தை செய்வோம், அப்ப அது அதுக்காக சட்டம் ஏற்றப்படுது. இனி இதை செஞ்சா அது பாவம். ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டல, ஹெல்மெட் போடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, இல்லையா? ஆனா என்னைக்கு நீங்க ஹெல்மெட்டை கண்டிப்பா போடணும்னு சட்டம் வந்துச்சோ, அதுக்கு பிறகு நீங்க ஹெல்மெட் போடலைன்னா அது என்னது? பாவம், அப்படிதானே? அதான் பழைய ஏற்பாட்டின் மூலமாக நியாயப்பிரமாணத்தின் மூலமா சில கடுமையான சட்டத்திட்டங்கள் வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையின் மூலமா நம்மளை என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்கிறார். நம்மளை என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளை பிடிச்சு அடக்கிறது இல்லை. கலாத்தியர் 3 ஒரு வசனம் இருக்கு, மரத்தில் தூங்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை என்ன செய்தார்? நீங்களாக்கி ரட்சித்தார், மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சாபமாக வேண்டிய இடத்துல சாபமானது யாரு? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சாபமானது யாரு? அப்ப இனி நம்ம மேல சாபம் இருக்கா? இல்ல. நம்முடைய முன்னோர்கள் செய்த சாபமும் இல்ல, மூதாதையர்கள் செய்த சாபமும் இல்ல. இயேசு தம்முடைய இரத்தத்தினால கழுகி அந்த சாபத்திலிருந்து நம்ம என்ன செய்தார்? நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேரத்துல நினைப்போம், நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்போது ஏதாவது சாபமா இருக்கலாம் அப்படின்னு. ஏசப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? நம்ம ஏசப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம் இல்லை. ஏன்னா ஏசப்பா சிலுவையில் அதை என்ன செய்தா? சுமந்து கொண்டா. நான் சொல்ல இந்த வசனத்தை எல்லாம் நீங்க எழுதி வச்சு நீங்க என்ன செய்யணும்? சொல்லி ஜெபம் பண்ணணும். அந்த வசனத்துடைய வல்லமை வெளிப்பட்டு என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை உண்டு பண்ணும். நம்ம வாசித்தோம், ஆண்டவர் நமக்கு நவமான இருதயத்தை தந்து, எசேக்கியேல் 36:26 அந்த நவமான இருதயத்துல புதிய ஆவியை தந்து, அப்புறம் எதை எடுத்து போடுகிறார்? கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயத்துல தருகிறார். கல்லான இருதயம் அப்படின்னா என்னது? வாசிக்கலாம். 2 நாளாகமம் 28:22. இங்க ஒரு நபரை பத்தி சொல்லி இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனம். 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனம். வேகமா நான் சொல்றத நல்லா கவனிங்க. நான் நெருக்கப்படுகிற காலத்திலும், தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். யார் துரோகம் பண்ணி கொண்டிருந்தது? ஆகாஸ். ஆகாஸ் யூதருடைய இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு வந்த ஒரு ராஜா. இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தார், என்னை அண்டி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், இந்த பூமியில் இருக்கிற பறவைகளோ ஊரும் பிராணிகளோ ஜீவ ஜந்துகளோ இதுக்கு ஒப்பா நீங்க ஒரு சாயலை உண்டு பண்ணி தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம்? நமஸ்கரிக்க வேண்டாம், தொழுது கொள்ள வேண்டாம்னு ரொம்ப தெளிவா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதை மீறி ஆகாஸ் என்கிற ஒரு ராஜாவே என்ன செய்யறாரு? தப்பு செய்யறார். தப்பு செய்யும் போது இந்த ராஜாவுக்கும் அசீரியா தேசம் பக்கத்து நாட்டு ராஜாவுக்கும் யுத்தம் வருது. ஏன்னா இந்த ராஜா ஆல்ரெடி ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டார், அப்படிதானே? ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த எதிரி நாட்டு ராஜாவுடைய கையில இவரை ஒப்படைக்கிறார். அப்ப நல்லவன் அப்படின்னா என்ன செய்திருக்கணும்? நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? சொல்லுங்க பாட்டிமார்களே, பின்னாடி மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிற அன்பு தாய்மார்களே, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, சபையெல்லாம் வாரீங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கை சரியில்லை, ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சங்கடமான நிகழ்ச்சி நடக்குது. உடனே என்ன செய்வீங்க? சோர்ந்து போவீங்க. அப்புறம் ஒரு பக்கம் நம்ம மனசு சொல்லும், பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு.
ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ரேவதி அக்கா வந்து சொல்லுவா, இன்னுமா நீ அந்த சபைக்கு போற, இன்னுமா அந்த பாஸ்டர் மேலே நீ நம்பிக்கையா இருக்க? எனக்கு தெரியும் நம்ம பல்லடம் முக்கில், பல்லடம் தானே, இந்த ஊர் தானே, பல்லடம் முக்கில் ஒரு மந்திரவாதி இருக்கான், ஒரு பூசாரி இருக்கான். அவனுக்கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன், எல்லா தோஷமும் என்ன செய்யும், நீங்கி போகும். உனக்கு சுகவாழ்வு என்ன செய்யும், உனக்கு வரும். உனக்கு பணம் கொட்டோன்னு கொட்டும். உன் வீட்டில் இருக்கிற எல்லா மரத்துலையும் பணம் காய்க்கும், எல்லாம் போகும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம அக்கா, ஓஹோ இவ சொல்லுகிறது உண்மையா இருக்குமோன்னு சொல்லி நம்பி போனீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் பணம் கொட்டாது, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்தான் வரும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பணம், பொன்னு, வெள்ளி இதெல்லாம் பரலோகத்துக்குரியதா உலகத்துக்குரியதா? நீங்க சொல்லுங்க. உலகத்துக்குரியது. அப்ப உலகத்துக்கு அதிபதி யாரு? பிசாசு. அப்ப பிசாசு கிட்ட போனாலும் அவன் வேணா பணமும் பொன்னும் வெள்ளியும் உங்களுக்கு தருவான். உங்களுக்கு பணமும் பொன்னும் வெள்ளியும் தேவையா, பரலோகம் தேவையா? சத்தமா? அப்ப யார் நமக்கு வேணும்? ஏசப்பா காட்டுகிற வழி உங்களுக்கு போதுமா? ஏசப்பா நமக்கு அண்டண்டுள்ள ஆகாரத்தை தருவார், அண்ணண்டுள்ள வஸ்திரத்தை தருவார். மழை பெஞ்சா நனையாம இருக்க கூரை தருவார், வெயில் அடிச்சா வெயில் படாம உங்களுக்கு கூரை தருவார். ஏற்ற காலத்துல உங்க பிள்ளைகளுக்கு வேலை தருவார், ஏற்ற காலத்துல திருமணம் நடக்கும், பிள்ளை குழந்தை குட்டி பிறக்கும், எல்லாம் அதன் காலத்துல நடக்கும். இது யார் தரது ஆசீர்வாதம்? ஏசப்பா. ஆனா பிசாசு சொல்லும், வா 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 வா. நீங்க இந்த ஹோட்டல் எங்க ஊர்ல அதிகமா நான் பார்க்க முடியாது, ஆனால் இந்த பக்கம் எல்லாம் நான் வரும்போது இந்த ஹோட்டல் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்கள் இருக்கும். அந்த படங்களை பார்த்தீங்கன்னா கையிலேருந்து அப்படி தங்க காசு கடக்கடான்னு விழும், இந்த கையிலேருந்து வெள்ளி காசு விழும். முன்னாடி ஃபுல்லாக குடமா என்ன இருக்கும், பொன்னும் வெள்ளியும் இருக்கும். அப்போ நான் இதை பார்க்கும்போது நான் நினைப்பேன், என்னடா இது அப்படின்னு. ஆனால் நம்ம ஏசப்பா, நம்ம ஃபோட்டோவில் இருக்கிறது உண்மையான ஏசப்பா இல்லை, அது நடிகர்கள் தான். ஆனால் அப்படி நடிகர்களை தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆனால் அது எப்படி இருக்குது பார்க்க? ஒரு ரெட் கலர் ஷால் போட்டுட்டு ரொம்ப உருக்கமா, தியாகமா, அமைதியா, சாந்த சுரூபியா அவர் காட்சி அளிப்பார். இல்லைன்னா கையில ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுட்டு காட்சி அளிப்பார். இல்லைன்னா ஜெபிக்கிறது மாதிரியான போட்டோ. உங்களுக்கு புரியுதா? உண்மையான தெய்வத்துக்கும் பொய்யான தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? பொய்யான தெய்வங்கள் இந்த உலகத்தை நமக்கு காட்டும், இங்க வா, என்கிட்ட வா, இதை உனக்கு நான் தாரேன், பார்க்க பளபளப்பா தான் இருக்கும். ஆனா தெரியாம போய் அந்த குழியில விழுந்துட்டீங்கன்னா திரும்ப ரொம்ப கஷ்டம் அந்த குழியில இருந்து வெளியில வாரது. அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வான், நம்மளை சாகடிப்பான். அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சொல்லுவான், நான் உனக்கு பணம் தந்தேன், உனக்கு பொண்ணு தந்தேன், நீ கேட்டதெல்லாம் உனக்கு தந்தேன், இப்ப வா நரகத்துக்கு போவோம் அப்படின்னு. அல்லேலூயா. நம்மளை என்ன செய்வோம், நம்மளை எல்லாம் வாங்கி அனுபவிச்சாச்சு. அனுபவி ராஜா அனுபவி. ஒரு வாழ்க்கை தான் உண்டு, இந்த உலகத்தை நல்லா அனுபவிச்சாச்சு. அப்புறம் எங்க போக வேண்டியதா? நரகத்துக்கு. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம சினிமா இவைகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த சினிமாவில் நடிக்கிற முக்கிய 99% உடைய வாழ்க்கை நல்லா இருக்கா? பசங்க நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கா? எல்லாம் டைவர்ஸ். கல்யாணம் ஆனது டைவர்ஸ், பிள்ளைகள் வளர்ந்த பிறகு டைவர்ஸ், அவன் அவளை இவன் இவனை, மொத்தத்தில் எதுவுமே நல்லா இல்லை. ஆனா நமக்கிட்ட நடிக்கிறது மட்டும் என்னது, அரைங்குறமா நடிக்கிறோம். நம்ம பிள்ளைகளும் சிலர் வாயை பிளந்துட்டு என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பிசாசு சில நபர்களை தன்னுடைய கருவியாக என்ன செய்து பயன்படுத்துது. நம்ம ஆட்களும் நிறைய பேர் என்ன செய்யறான், அந்த படுகொடியில விழுந்து இவனும் தன்னை அழிக்கிறான். அல்லேலூயா. எத்தனையோ இதுல நம்ம, நீங்க சிலர் சினிமா படம் பார்க்குற வாலிப ஒருவேளை இருக்கலாம். எத்தனையோ சினிமா படம் நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது உங்களுக்கு நன்மை கிடைச்சா, அதுல இருந்து கிடைச்சா உங்க டைம் வேஸ்ட் ஆகிருக்கும், உங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகிருக்கும், கண்ணுடைய பார்வை குறைஞ்சு போயிருக்கும். அந்த நேரத்தில் ஒரு வசனமோ 10 வசனமோ காணாம படிச்சு ஜோம் பண்ணி இருந்தனா ஆண்டவர் எங்கேயோ நம்மளை கொண்டு போய் என்ன செய்திருப்பாரு, வச்சிருப்பார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ஆலயத்தில் வந்து நம்ம நல்லவங்க மாதிரியோ, வீட்டில் போய் சினிமாவுக்கும் சீரியலுக்கும் உலக மக்களுடைய தேவையில்லாத கலாச்சாரங்களுக்கும் கேளிகை கூத்துகளுக்கும் தேவையில்லாத விளையாட்டுத்தனமான பேச்சுகளுக்கும் ஆபாச பேச்சுகளுக்கும் நம்ம அடிமைப்பட்டிருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. பேர் கிறிஸ்தவர்களாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும் அப்படின்னா கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு நம்ம கருத்தோடு என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும். அவருடைய ஆவி நம்மளை கொல்லாது, நம்மளை என்ன செய்யும், உயிர்ப்பிக்கும். இந்த ஆகாஸ் என்கிற ராஜா தான் நெருக்கப்படுகிற காலத்திலும்
கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாசன் இன்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் எப்படி துரோகம் பண்ணான் அப்படின்னா, சீரியா என்கிற ராஜா அவனை முறியடிச்சார். உடனே இவன் என்ன பண்ணானா, சீரியா ராஜா என்ன முறியடிச்சதுனால சீரியாவில் இருக்கிற தெய்வங்கள் தான் பெரிய தெய்வங்கள்னு அதையெல்லாம் எடுத்து வழிபட ஆரம்பிச்சான். புரியுதா? உடனே ஆண்டவருக்கு இன்னும் கோபம் வந்துச்சு, இன்னும் அவரை அடிச்சார். இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை விழுந்தும் நம்ம பாடத்தை அதை கற்றுக்கொள்ள அப்படின்னா, விழுந்த இடத்துல இருந்து எழும்பி திரும்ப ஆண்டவரை நோக்கி அவன் வந்து, நம்ம பாஸ்டருக்கு ஒரு வசனம் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, சொல்லுங்க பிள்ளைகளே, என் நாமம் தரிக்க காணாம தெரியுமா இந்த வசனம்? யாருக்காவது தெரியுமா? காணாம சொல்லுங்க. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவங்க மனம் திரும்பினா, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவங்க தேசத்துக்கு அவங்களுக்கு என்ன செய்வேன்? சேமத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் நம்ம ஏசப்பாவுடைய நாமம் உங்க நெற்றியில இருக்கு? ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் நம்மை நாம தாழ்த்தி ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடினா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு குறைவே இருக்காது, நன்மைக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்ட ஒடிசல் இருக்கிறதுனால தான் அவன் சின்ன கூழாங்கல் பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை அடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம செய்யற சின்ன சின்ன தப்புகள், அதாவது சின்ன, ஐயோ இதெல்லாம் பாஸ் பார்க்க போறாரா, நம்ம சபை விசுவாசிகள் பார்க்க போறாங்களா, அப்படி நம்ம சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சின்ன மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்கள், புறஜாதிகளுடைய சில நம்பிக்கைகளை நம்ம பின்பற்றுகிறதுனால ஆண்டவர் நம்ம மேல கோபப்பட்டு அவர் தருகிற பெரிய பிளஸிங், பெரிய ஆசீர்வாதங்களை இந்த சின்ன சின்ன காரியங்கள் இழக்க பண்ணும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன பாவங்கள் நம்ம இப்போ இது இவ்வளோதானே, கொஞ்ச நேரம் சினிமா பார்த்தா என்னது, கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டு மைனியை உட்காத்தி பேசினா என்னது, அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசினா என்னது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் மற்றவங்களுடைய குறைகளை நம்ம பேசி அதில் சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவர் குறைகளை பேச நம்மளை அழைக்கல. எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? மன்னிக்க அழைச்சிருக்கிறாரு. பிறரை அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிறருடைய நன்மையை தேடுகிறவர்களா இருக்கணும், பிறரை அழிக்கிறவங்களா இல்லை. அவங்க தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதை அடுத்த நாள் காலமே அவன் தண்ணி பிடிக்கிற இடத்துல போய், கேட்டியாக்கா மைனி, கேட்டியாக்கா, வா வா தங்கச்சி, வா வா வா, நேற்று இப்படியாக்கா அவளுக்கு வீட்டில் நடந்து அப்படின்னு சந்தோஷப்பட ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரா? சொல்லுங்க தம்பிகளா, அக்கா, பாட்டி, அம்மாமார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே. இல்லை. இப்படிப்பட்ட செயல்கள் யாருக்குரியது? பிசாசுக்குரியது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறா? ஒரு தரம் இல்லை 7 தரம் என்ன செய்யணும்? நீங்க மன்னிக்கணும். ஹல்லேலூயா. இதுதாங்க அந்த புதிய இருதயம். ஆமென். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு இழப்பு வந்துச்சு, உடனே நம்ம இருதயம் என்ன செய்யக்கூடாது? கடினப்படக்கூடாது. ஆண்டவரிடத்துல நம்ம கண்ணீரோட நம்ம நெருங்கணும். அன்னாள் எத்தனையோ வருடம் குழந்தை இல்லாம இருந்தா, அதுக்காக அன்னாள் பிசாசை தேடி போனாளா? இல்ல, ஆண்டுடைய சமூகத்துல வந்து தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தா? ஊற்றினா. ஆபிரகாம் வேலைக்காரி துரத்தி விட்டாங்க வனாந்திரத்துக்கு. வனாந்திரத்துல போய் அவ என்ன செய்தா? ஏதோ ஒரு தெய்வத்தை உண்டாக்கி வழிபட்டாளா? இல்ல, அந்த வனாந்திரத்துல போய் ஆண்டவர் நோக்கி அவ என்ன செய்தா? அழுதா. கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை கண்டு அந்த இடத்துல ஒரு ஊற்று கண்ணை என்ன செய்தா? திறந்தா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பேசும்போது, பாஸ்டர்கிட்ட பேசுறோம், இல்ல பக்கத்து மைனிட்ட பேசும்போது கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வரும். நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்ணீர் சும்மா இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டது மாதிரி கண்ணீர் இப்படி பாஞ்சிட்டே இருக்கும். ஆனா அவங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராதே. நம்ம அப்படிப்பட்டவங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க இருதயம் உடையாது, கல் இருதயம். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம இருதயம் உடைஞ்சு நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வராம எப்படி ஆண்டவரத்துல இருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? தம்பி பெரியவங்களே, உண்மைதானா? ஆனா நம்முடைய குடும்பத்துல, ஐயோ என் சித்தப்பா இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, இப்படி அவங்க ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கு என்னை கூப்பிடாம என்னை தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்ணீர் வரும். மனுஷனுக்கு முன்னாடி நம்ம கண்ணீர் வடிக்கிறதுனால ஏதாவது பயன் உண்டா? அர்த்தம் உண்டா? ஒரு பயனும் இல்லை.
அவங்க நம்மளை பார்த்து அப்படியா, ஐயோ சிஸ்டர், ஐயோ இப்படியெல்லாம் சம்பவிச்சு போட்டா, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பண்ணி மனசுல என்ன செய்வாங்க, வீட்டில் போய் இவளுக்கு வேணும் அப்படின்னு தான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. இவ ஆடின ஆட்டத்துக்கு இவளுக்கு வேணும், இதுதான் மனுஷங்க சொல்லுவாங்க. அதே நேரத்துல நீங்க அந்த கண்ணீரை ஆண்டோடைய சமூகத்துல நீங்க வடிச்சிருந்தீங்கன்னா அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் ஏற்ற காலத்துல வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த புதிய ஆவி, அந்த புதிய இருதயம், கர்த்தர் நம்மோடு பண்ண அந்த புதிய உடன்படிக்கை, இது ஒருபோதும் மறந்து போகாதீங்க. ஆண்டவர் அந்த புதிய இருதயத்துல எதை எதை வைக்க சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வேகமா வாசிக்கலாமே. எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். போதும், ஒரு செகண்ட். மற்ற யாரு? மற்ற புறஜாதிகள், உலக மக்கள், ஏசப்பாவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாத சிலர் வீணான சிந்தையில நடக்கிறது மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க. உலகத்தான் காலமே தூக்கம் எழுப்பி என்ன செய்வான், வீட்டு வாசல்ல வீட்டு படியில உட்காந்து இப்படியே என்ன செய்வான், பார்த்துட்டு இருப்பான். இல்லைன்னா பிரஷ்ஷை தூக்கி வாயில வச்சுட்டு 1 மணி நேரம் பிரஷ் எங்க இருக்கும், வாயில இருக்கும். இல்லைன்னா சோறுல கையை வச்சுட்டு அந்த கை வாயில வராது, சோர்லயே இருக்கும். இது யாரு? உலக மக்கள். எதையோ நினைச்சிட்டு அப்படியே இருப்பான். புரியுதா? ஏதாவது கடமுனையிலையோ தெருவிலையோ போய் வெட்டியா கதை பேசிட்டு இருப்பான். ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. வீணான சிந்தைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்து வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. போதும், அவங்க புத்தி என்ன செய்யப்பட்டிருக்கு, இருள் அடைஞ்சிருக்கு. ஒரு மனுஷனுடைய புத்தி, சிந்தை எப்ப வந்து ஸ்ட்ரக் ஆகும், எப்ப இருள் அடையும், எப்ப இந்த இந்த சிந்தை ஏங்காம ஸ்டாப் ஆகும். இப்போ ஒரு பைக்கு காரை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பைக்கோட என்ஜின் எப்ப ஆஃப் ஆகும், எப்ப ஆஃப் ஆகும் சொல்லுங்க பாட்டிமார, சொல்லுங்க. பெட்ரோல் இல்லைன்னா என்ன செய்யும், ஆஃப் ஆகும். அப்புறம் என்ஜின் ஆயில் தீந்து போச்சுன்னா என்ஜினே என்ன செய்திரும், சீஸ் ஆகி போயிடும். அப்படிதானே? ஆனா ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளுடைய என்ஜின் எப்ப ஆஃப் ஆகும் தெரியுமா? நீங்க எப்ப ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண மறந்து போகிறீங்களோ அப்போ உங்களுடைய என்ஜின், ஓடிட்டு இருந்த உங்க வண்டி பஞ்சர் ஆகி இல்ல என்ஜின் ஆஃப் ஆகி அந்த இடத்துல அது ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். ஹல்லேலூயா. ஏன் நம்ம பாஸ்டர் சொல்லுகிறாரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்கன்னு சொல்லுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. எரிகோ கோட்டை இஸ்ரவேல் மக்கள் எப்படி தகர்த்தாங்க? ஸ்துதியினால தகர்த்தாங்க. ஆமென். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்க. வசனம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன். அங்க 2 குருடர்கள் இருந்தாங்க. அங்க ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி போறாங்க. குருடர்கள், இயேசுவே இயேசுவே எங்களுக்கு இறங்கும். ஏசப்பா காதுல கேட்டுச்சா? கேட்கல. இயேசுவே அம்மா இறங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் ஏசப்பா காதுல கேட்கல. உடனே பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் சொல்ல, சும்மா ஒரு அடி கொடுத்துட்டு, நீ என்ன இப்படி கை தட்டுத, எனக்கு மேலே கை இடிச்சது, சும்மா பதுக்கா கையை தட்டு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரியுதா? நீ என்ன பதுக்க நீ சட்டம் போட்டு ஆராதிக்கிறதுனால எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க அந்த 2 குருடர்களை ஆஃப் ஆக்கி வைக்கிறாங்க. அந்த குருடர்கள் ஆஃப் ஆகினாங்களா? நம்ம கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு அங்க போய் என்ன கிடைச்சு, இத்தனை வருஷங்களாச்சு, ஏதாவது மாற்றம் ஆச்சான்னு கேட்பாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும்? அந்த குருடர்களை பாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோ அதிக சத்தமா கூப்பிட்டாங்க. அப்பதான் ஏசப்பாவுடைய காதுல அந்த சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ஏசப்பா காதுல கேட்டுச்சு. ஆனா ஏசப்பா சில நேரம் அமைதியா இருப்பார், சில நேரம் அவர் பொறுமையா இருப்பார். எதுக்கு தெரியுமா? உங்களை செக் பண்ண. இல்ல நீங்க 2 வாட்டி மட்டும் தேவைக்கு பாஸ்டர் 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 அப்படி கூப்பிட்டுட்டு, சரி பாஸ்டருக்கு காது கேட்கல நமக்கு போவோம்
நமக்கு அந்த தெருமுனையில நம்ம ஆள் உண்டு, அவரை தேடி போவோம் அப்படின்னு போறீங்களா? இல்ல பாஸ்டருடைய காது கேட்கறது வரைக்கும், ஆண்டோடைய காது கேட்கறது வரைக்கும் நீங்க கூப்பிடுறீங்களா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை சில நேரத்துல பரிசோதிச்சு பார்ப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை தேடுறவங்க அரை மனசோட தேடக்கூடாது, கா மனசோட தேடக்கூடாது, முக்கால் இல்ல முழு இருதயத்தையும் ஏசப்பா என்ன செய்யறாரு? கேட்கிறார். கர்த்தரை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ உணர்வில்லாத இருதயத்தை விட்டணும். உணர்வில்லாத இருதயம் எப்போ வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு மனுஷனுக்கு உணர்வு என்ஜின் எப்ப ஸ்டாப் ஆகும்? கர்த்தரை துதிக்காத போது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் கேட்ட போது உடனே டாங்னு பதில் வரண்டாமா? சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரம். எத்தனை கோத்திரம்? அப்ப யுத்தத்துக்கு போகும்போது அடிக்கடி அவங்களுக்கு பக்கத்து நாடோடு பிரச்சனை வரும். ஆண்டவர் எந்த கோத்திரத்தை, பின்னாடி இருக்கிற பாட்டிமார் யாராவது சொல்லுங்க, ஆமா, எந்த கோத்திரத்தை ஆண்டவர் முன்னாடி போக சொல்லுவாரு? எந்த கோத்திரம்? சூப்பர், யூதா கோத்திரம். ஏன் யூதா கோத்திரத்தை ஆண்டவர் முன்னாடி போக சொல்றாரு? யூதா என்பதற்கு துதி. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஹல்லேலூயா. அப்ப துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். நம்முடைய குடும்பத்துல பிசினஸ்ல தோற்று போயிருக்கலாம், நம்ம எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த நேரத்துல கைகூடி வராம போயிருக்கலாம். அந்த நேரத்திலேயே நீங்க கர்த்தரை துதிச்சீங்க அப்படின்னா உங்க செருப்படுத்து சாத்தானுக்கு செப்பையில ஸ்ட்ராங்கா ஒண்ணு நீங்க கொடுத்ததுக்கு சமமா அது மாறும். சாத்தான் என்ன எதிர்பார்ப்பான் தெரியுமா? அவன் ஒரு பிரச்சனை வந்தாச்சு, இனி இவ கர்த்தரை துதிக்க மாட்டான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். நீங்களும் அதே மாதிரி சுருண்டு உங்க வீட்டுல ரூம்ல படுத்துட்டீங்க அப்படின்னா சாத்தான் உங்களுக்கு மேல ஏற நின்று அவன் கதகளி ஆடுவான். ஏன்னா அவனுக்கு சந்தோஷம், அவன் நினைச்சது நடந்துச்சு. ஆனா உங்க வாழ்க்கையில சில தோல்விகள் வந்தாலும் நீங்க ஓடி வந்து ஆலயத்துல வந்து கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு ஆராதிச்சீங்க அப்படின்னா அப்புறம் சாத்தா உங்க வழியிலேயே நிக்க மாட்டான். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே நீ காண மாட்டாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உங்களுக்கு முன்னாக போய் கோணலானவைகளை சுவையாக்குவார், கரடு முரடுகளை சமமாக்குவார். நானே உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனங்களா இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லி ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வத்தை போல வேறொரு நல்ல தெய்வம் இல்லை. அவர் தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? ஆமென். உணர்வில்லாதவர்கள், நானே வேகமா வாசிக்கிறேன். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்கள் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காமவிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பரிசுத்தத்துக்கு அழைச்சாரா அசுத்தத்துக்கு அழைச்சாரா? இந்த உலகத்துல பரிசுத்தமாயிருக்கிற ஒரே தெய்வம் யாரு? இயேசு. ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு மதத்துல பரிசுத்தத்தை பத்தி போதிக்கிறாங்களா? இல்ல, எந்த மதமும் போதிக்கல. நம்ம ஊர்ல சாமிமார்கள் அட்லீஸ்ட் இடுப்பு வரையாவது வச்சிருக்காங்க ட்ரெஸ். நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா நிர்வாண சாமிகள்னே ஒரு கூட்டம் இருக்கு, ஒட்டு துணி இல்ல. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இங்கேயும் இருக்காங்களா? ஐயோ. அப்போ பிசாசு ஆதியாமத்துல ஆதாம் ஏவாளை நிர்வாணப்படுத்திச்சு. அப்புறம் வேற யாரை நிர்வாணப்படுத்திச்சு நான் சொன்னேன்? அப்போ பிசாசு எப்பவுமே அதே மாதிரி எங்க ஊர்ல 200 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அப்போ இன்னைக்குமே பிசாசு எதை தான் விரும்புது? நிர்வாணத்தை, அசுத்தத்தை விரும்புது, இச்சையை விரும்புது. ஆனா நம்முடைய ஏசப்பா எதை விரும்புறாரு? பரிசுத்தத்தை விரும்புறாரு, பூரணத்தை விரும்புறாரு.
அரையும் குறையுமா ட்ரெஸ் போடுறதையும் அவர் விரும்பல. உங்களுடைய சரீரம் மற்றவங்களுக்கு தெரிகிறது மாதிரியான ட்ரெஸ்ஸை போடுறதை ஏசப்பா விரும்பல. ஆனா நம்ம ஊர்ல இன்னைக்கு நிறைய அப்படி நடக்குது இல்லையா? நீங்க சொல்லுங்க, நம்ம பிள்ளைகளை உலகத்துல நிறைய கலாச்சாரங்கள் வந்துட்டே தான் இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஆனா நம்முடைய பிள்ளைகளை நேர்த்தியான பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன செய்யணும்? நம்ம வளர்த்தணும். ஊர்லயும் ரோட்லயும் வேடிக்கை காட்டுறவங்களா மாற்றக்கூடாது. டிவி ஷோ நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. ஏதாவது வாலிப பிள்ளைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்க, இப்படி நீ என்ன செய்யாத, ட்ரெஸ் பண்ணு. இது தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். இந்த சரீரம் என்னது? தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். இது அசுத்தத்திற்கு இல்ல, பரிசுத்தத்திற்கு. பிறருக்கு ஷோ காட்ட இல்லை இந்த சரீரம். ஷோ காட்டவா இல்ல, பிறருக்கு உதவி செய்ய. மதர் தெரேசா அம்மையா உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கும் கிறிஸ்தவத்தினுடைய பேர் இந்தியாவில் தலை நிமிர்ந்து நிற்க காரணம் அவங்க தான். அவங்க ஒரு கிறிஸ்தவர்கள். சபையில நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இது சபைக்க உள்ள. ஆனா உலகத்துல போய் நீங்க போய் அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி ஆராதிச்ச அவ்வளவு நடக்குமா? ஆனா உலகத்துல நம்ம என்ன செய்யணும்? அழிந்து போகிற உலக பொருட்களினால நண்பர்களை ஆதாயப்படுத்தணும். பிறருக்கு நம்ம செய்கிற உதவி, அது 10 ரூபாயா இருந்தாலும் 100 ரூபாயா இருந்தாலும் 500 ரூபாயா இருந்தாலும் நம்ம செய்கிற உதவி அவங்கள விழுந்து கிடக்கும் போது அவங்கள தூக்கி விடுகிறது. இதுதாங்க உலகத்தின் மத்தியில கிறிஸ்தவர்களாகிய நாம் பிரதிபலிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. இதுல நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, மைனியே வா, சர்ச்சுக்கு வா, வா இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் வா அப்படின்னு சொன்னா அவங்க வரமாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க, உன்னால ஒரு சின்ன ஒரு குடம் தண்ணி விட்டு தர முடியல, என் வீட்டுக்கு ஒரு அடி வழி உன்னால விட்டு தர முடியல, அவன் இந்த காரியத்தில் உன்னால இறங்கி செய்ய முடியல, நீ உன் ஆலயத்துக்கு என்ன கூப்பிடுறியா உன் தெய்வத்தை தேடி, இப்படி கூட நினைப்பாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் இந்த உலகத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். ஏசப்பாவுடைய சாயல் நம்மள என்ன செய்யணும்? வெளிப்படணும். இன்னும் ஆண்டவர் சொல்கிறார், பொய் சொல்லாதிருங்க. சின்னதோ பெருசோ உண்மையை பேசி பழகணும். இப்போ ஒரு பொய்யை நீங்க பேசுனீங்கன்னா அந்த பொய்யை மூட திரும்ப 10 100 பொய் பேச வேண்டியது இருக்கும். உண்மைதானா பாட்டிமார்களே? கடைசியில அந்த பொய் மாட்டும் போது நம்ம தான் வெக்கப்பட்டு நிற்க வேண்டியது இருக்கும். ஆரம்பத்திலே செய்த தப்ப உண்மையா பேசினா நமக்கு பிரச்சனை வரும்பா. அப்ப வேற ஒருத்தங்க மூலமா அந்த செய்தி போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னு வைங்களேன், அது நமக்கு மனசுலயும் அந்த பிரச்சனை என்ன செய்யாது, இருக்காது. அதனால எப்பவுமே உண்மை பேசுங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. பிசாசுக்கு இதனால என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்காம இருங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் இதுல பெர்ஃபெக்ட் தான். ஆனா ஆண்டவர் இன்னும் நம்மளை பெர்ஃபெக்டாக விரும்புகிறார். இன்னும் நம்ம பூரணம் உள்ளவங்களாக விரும்புகிறார். சில நேரத்தில் நம்ம வீட்டில் கோபம் வரும்போது தெரியாம நம்ம பிள்ளைங்களை, நம்ம கணவனை, நம்ம மனைவியை கெட்ட வார்த்தை பேசிக்கிறோம், சாபமான வார்த்தைகளை போடுறோம். இங்க யாராவது தாய்மார்கள் அப்படி இருக்கீங்களா? இங்க யாரும் இல்லை. பெண்களுக்கு டக்குன்னு அந்த கண்ட்ரோல் போயிருது. சர்ச்சில் நல்லா ஆராதிப்பாங்க பெண்கள். ஆனா சில நேரத்தில் வீட்டில் என்ன செய்யறது? அவங்க கண்ட்ரோல் போய் நாக்கில் ஏதோ வார்த்தைகள் வந்துருது. ஆண்களும் சில நேரத்தில் அப்படி இருக்காங்க. ஆண்கள் கோவப்பட்டதும் வார்த்தையில கைதான் அவங்களுக்கு உடனே ஓங்குது. ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்கள், அந்த கல்லான இருதயம், ஆகாஸ் ராஜாவுடைய இருதயம் என்ன செய்துச்சு? கடினப்பட்டு போச்சு. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீஷர்களோடு பேசும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்துல வேகமா வாசிச்சு முடிக்கிறேன். மத்தேயு 19:8. அதற்கு அவர்கள், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அதாவது அன்னைக்கு இருந்த சிலர் மனைவியை தள்ளிவிடணும்னு நினைச்சாங்க. அவளில விபச்சார தாண்டி ஒரு குற்றம் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கு மனைவி என்ன செய்யக்கூடாது? மனைவி கணவனை தள்ளி கூட கூடாது, கணவன் மனைவியை பிரிஞ்சு வாழக்கூடாது. அது ஏன் ஆண்டவர் சொல்கிறார்னா, ஏன் இப்படிப்பட்டது அப்படின்னா உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம். ஆனா ஆதி முதலா அப்படி இருக்கல்ல. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லிதான் ஆண்டவர் ஏற்றத்துடைய உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இருதயத்தில் அன்பு இருக்கும், நம்ம இருதயம் புதிய இருதயமா இருக்கும். ஆமென். கிறிஸ்துவனுடைய அந்த இருதயம் நமக்கு வேணும். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம் வேகமா.
அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஒருவர் உண்டு. அவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். யோவான் 6:63 சொல்கிறது, ஆவியோ புரட்ட வேண்டாம், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் சொல்லிய இந்த வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க நீங்க அதுக்காக நீங்க தாகத்தோடு வாஞ்சிக்கணும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் மேல் ஆறுகளையும் உன் சன்னதி மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகியிருக்கலாம், ஆனா இன்னும் பரிசுத்தாவி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இல்லைனா பரிசுத்தாவி நமக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனா அந்த பரிசுத்தாவியில நம்ம நிரம்பி திரும்ப ஆராதிக்காதனால அது நம்மளை விட்டு தூரமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நம்ம போகும்போது பரிசுத்தாவியுடைய நிறைவோட நம்ம கடந்து செல்லணும். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்பீங்களா இருக்கிற இடத்துல? எழுத்து கொல்லுகிறது, ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது. எசேக்கியேல் 36:26 வாசிச்சோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை நான் கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அசுத்தத்துக்கு என்று நம்மளை அழைக்கலைங்க. இந்த உலகத்துல இந்துசம் இருக்கு, புத்திசம் இருக்கு, ஜெயினிசம் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, சுராஸ்திரம், ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு. ஆனா பரிசுத்தம், ஹோலினஸ், பரிசுத்தத்தை பற்றி போய் பேசுகிற, போதிக்கிற, பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்த ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. இன்னைக்கு அநேக இடங்கள்ல நீங்க போனீங்கன்னா அரையும் குறையுமா இருக்கு சிலைகள். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த பரிசுத்தத்தை நமக்கு போதித்தார். இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தமாய் நம்மை வாழ சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒருவர் நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாருங்க. அன்பு சபை மக்களே, இதுவரைக்கும் நம்ம பரிசுத்தமா வாழல அப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம், ஆனா இன்னும் இயேசப்பாவோட அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறதுக்கு காரணம் அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை நம்மிடத்துல இல்லாதது. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் அதை சில நேரத்துல தலை தூக்குது. நம்முடைய மாம்ச சுபாவங்கள் எழும்புது. ஆலயத்துல வந்து எல்லாரோடு கூட சேர்ந்து நம்ம ஆராதிக்கிறோம், ஆனா இந்த சாட்சி நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருக்கா? நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், மனைவியின் நம்மளை குறித்து நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போன அப்புறம் வாழ்க்கை மாறினதுன்னு நம்மளை பத்தி சாட்சி சொல்றாங்களா? ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஏசப்பா பரிசுத்த மனவாட்டியாய், பரிசுத்த ஜாதியாய் என மாற்றுங்கப்பா. நம்முடைய தேவன் அசுத்தத்துக்குரியவர் அல்ல. இந்த சரீரத்தை நமக்கு விரும்பினது போல ஆண்டு கொள்ள ஆண்டவர் தரல. இது தேவன் தங்குகிற ஆலயம். நமக்கு விரும்பினது மாதிரி இந்த சரீரத்தை டெக்கரேஷன் பண்ண ஆண்டவன் நமக்கு அனுமதி கொடுக்கல. இந்த சரீரத்தை டிசைன் பண்ணது ஆண்டவர். அவருக்கு தான் இந்த சரீரத்துல எதை செய்யணுமோ, எதை கூட்டணுமோ, குறைக்கணுமோ அதிகாரம் இருக்கு. நம்ம சரீரத்துல பச்சை குத்தி ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இது தேவன் தங்குகிற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். அவரை துக்கப்படுத்த கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அம்மையனோடு கூட சேர்ந்து நம்ம பாடுவோமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே யோ. கைகளை தட்டி உற்சாகமா ஆடியா நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே யோவே ஆடியா நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள் கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால்
கையால் பாம்பை கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடா நலமா. அன்பு சபை மக்களே, பொல்லாதோர் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். பரிசுத்தர் கூட்டம் எல்லாரும் உற்சாகமா கையை தட்டி சொல்லித்தேன். எஸ்ஸப்பா உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க. ரோபியே யோவேலையில் அடியா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ரோபியே யோவேலையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போ. ஏசப்பா சுத்தம் தாழ்த்துவீங்களா? உங்களை ஏசப்பாடைய சமூகத்துல தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நீசப்பாவினாலையா தேவா இரக்கம் சொல்லுவோமா? பாவி 7வது மாதத்துல தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பரிசுத்த நன்றி ஆண்டவரே. சொல்லித்தேன் பிள்ளைகளை பலப்படுத்துங்க, குறைவுகளை நிறைவாக்கு, சுத்தமான ஜலம் தெளித்து புதிய இருதயம், புதிய ஆவி, கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயம், பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிற இருதயம், வேற இருதயம் பாரும் தந்தையே எந்தனுள் யாரும் உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த யாரும் காணாவுள் மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் பரிசுத்தம் ஏசப்பா மனம் நொந்து மருளுகிறேன். கிருபை இரக்கமாயிரும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். நித்திய ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் வல்லமை பிள்ளைகள் பலகீனப்பட்டதுல என்னால் எழும்ப முடியல, இந்த பாவத்தை என்ன இழுக்குது, உலகம் என்ன இழுக்குது என்று சொல்லப்படுகிற விஷயத்துல ஜெயத்தை தாங்க. எல்லாரும் கண்களை மூடி கையை தட்டி மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனம் சமாதானம். ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. நான் சொல்லிய இந்த வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய், ஆவியும் ஜீவனுமாய் விட்டு கொடுத்து ஏசப்பா இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில ஆவியும் ஜீவனுமாய், ஆவியின் ஜீவனுமாய். யாரும் கையை கட்டிட்டு நிக்க கூடாது, எல்லாரும் கையை தட்டி முழு பலத்தோடு சொல்லப்பட்ட வசனங்கள் ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் பிள்ளைகளுடைய வாழ்வில் அழியட்டும். ஆவிக்குரிய சுபாவங்கள், ஆவிக்குரிய சாயல், இயேசு கிறிஸ்துவின் சாயல், பரிசுத்த ஜீவியா, பரிசுத்த வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால வெளிப்படுவதாக. தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். எஸ், நன்றி அப்பா. ஒவ்வொருவரை பலப்படுத்துங்க. தன்னை தாழ்த்துகிறோம், உயர்த்துவோம். தேவனுடைய பாதத்தில் நம்ம தாழ்த்துவோம். மனுஷனுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்த வேண்டாம், தேவனுக்கு முன்னால தாழ்த்துவோம். அவருடைய கிருபை பெருகட்டும். நன்றி அப்பா, கிருபை பெருகட்டும். 7வது மாதத்துல ஏசப்பா 6 மாதங்கள் கடந்தது, 7வது மாதத்துல வந்திருக்கிறோம். இன்னும் நான் சில நன்மைகள் என் வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியாம ஏதாவது தடைகள் இருக்கு அப்படின்னா அது இந்த நேரத்துல நான் உங்களுடைய சமூகத்துல அறிக்கையிட்டு விட்டு விடுவேன். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார், தேவன் அவனை உயர்த்துகிறார். நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியா. எஸ்,
நறுங்கண்ட இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்த ஆவியானே ஆவி இந்த மத்தியான வேளையில இப்படி பிள்ளைகளை நிரப்புங்க, பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. எல்லா தடைகள் உடையட்டு உடையட்டு உடையட்டு. மாம்சத்தின் கிரியைகள் அழியட்டு, மாம்சத்தின் நுகங்கள் முறியட்டு. ஒரு புது பல, ஒரு புது பல, ஒரு புது பல, உடைய புது பல, ஒரு புது பல, ஒரு புது பல. எல்லார் கைகளை தட்டி புது பல, ஒரு புதிய ஆவி புதிய இருதயத்தோடு கடந்து செல்லணும். எஸ், நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானே அக்கினி அளவில்லாமல் இந்த 7வது மாதத்தின் உபவாச ஜெபத்துல நவமான இருதய புதிய ஆவி உடைய பிள்ளைகள் மேல ஊற்றுங்கப்பா. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிற போது புதிய இருதயத்தோடு தேவன் தந்த புதிய ஆவியோடு பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா, இயேசுவுடைய சாட்சிகளா, இயேசுவின் சாட்சிகளா. 6 மாதங்கள் முடிந்தது. ஒரு நபருக்காவது இயேசுவை பத்தி நம்ம சொன்னோமா? ஒரு நபரையாவது இயேசு அன்றைக்கு கொண்டு வந்தோமா? அன்பு பிள்ளைகளே கேளுங்க, என்ன சாட்சியா நிறுத்துங்க. இயேசப்பா கேட்கிறார், என்னுடைய வாயாக நீங்க செயல்படுவீங்களா? என்னுடைய கைகளாக நீங்க செயல்படுவீங்களா? என்னுடைய கால்களாக நீங்க ஓடுவீங்களா? பிள்ளைகளே, என் ஆவியை உங்களுக்குள்ள நான் வைத்திருக்கிறேன். என் ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க கலவரப்படாதீங்க. அவன் முன் செல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா. பரலோகத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவா. சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். நம்முடைய சரீரம் மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தது, கர்த்தருடைய ஆவி நம்மை உயிர்ப்பித்தது. சங்கீதம் 19 சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய ஜனங்களோடு கர்த்தர் நீங்க பேசினீங்க. குறைவுகளை உணர்ந்து அதை விட்டு விட்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்க கிருபை தந்தீங்க. ஸ்தோத்திரப்பா. இந்த 7வது மாதத்தில் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருந்த அநேக ஆசீர்வாதங்கள், தடைப்பட்டிருந்த அநேக ஊற்றுக்கண்கள் திறக்கும்படியாய் கர்த்தர் வாசலை திறந்தபடியால் ஸ்தோத்திரம். அடைப்பட்ட நன்மைகள் திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் நீங்க. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் திறந்திருக்கும் என்று சொன்னது போல இந்த நாளில் தங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஆராதித்த நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வானத்தின் சகல ஆசீர்வாதங்களாலும் அவன் பரத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது கடந்து வருகிறது, இறங்கி வருகிறது. அதுக்கு ஏதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. வசனத்தின்படி ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் நின்ற வண்ணமாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக, கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக யாரெல்லாம் இன்னைக்கு முழு இருதயத்தோடு நீங்க கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்க அவர் வல்லமை உள்ளவர். உங்க குடும்பத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு காணப்படுகிறது. குறிப்பிட்ட சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தடை பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பங்களிலே சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலே யாரெல்லாம் உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ, உங்களை யாரெல்லாம் இன்னைக்கு பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த தடைகளை உடைக்க போகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த தடைகளை உடைக்க போகிறார். யாரெல்லாம் இன்றைக்கு உங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே நீர் பேசின அந்த வார்த்தைக்கு என்னை நான் ஒப்புவிக்கிறேன், அந்த புதிய ஆவியை நான் பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன், என்னுடைய ஜென்ம சுவாபங்கள் மறையட்டும், என்னுடைய ஜென்ம சுவாபங்கள் மறையட்டும், என் கல்லான இருதயங்கள் உடையட்டும், ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய நடத்துதல். கர்த்தர் உன் குடும்பத்தை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். அந்த மாற்றத்தை கொண்டு வர உன்னிடத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உன் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வரும் பொழுது,
இன்றைக்கு உன் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வரும் பொழுது உன் குடும்பத்தில் காணப்படுகிற அந்த தடைகளை அவர் உடைப்பார். அந்த தடைகளை அவர் உடைப்பார். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இன்றைக்கு நீர் என்னோடு நேரடியாக பேசினீர். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை என்னோடு இடைப்பட்டது. இதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் சொல்றீங்களோ, யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை கர்த்தருடைய கையிலே முழு மனதாய் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, இன்றைக்கு நீங்க உங்க வீட்டில் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க முடியும். கீழ்ப்படியாத உங்க பிள்ளைகளிடத்தில் ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பாவியான மனுஷன் அநேக நன்மைகளை கெடுத்து போடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அநேக நன்மைகளை கெடுத்து போடுகிறான். இன்றைக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க. இனி என் வீட்டுக்குள்ள சினிமா ஓடுவது இல்லை. இனி என் வீட்டுக்குள்ள சீரியல் ஓடுவது இல்லை. நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ, பரலோகம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும். இயேசு உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வருவான். கர்த்தருடைய பலத்த கரம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் விட்டு விடும் பொழுது கர்த்தருடைய சேனை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும். திரளான அற்புதங்களை உங்களை தேடி வரும். திரளான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தம் உள்ளவர். இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, உங்க வீட்டை ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இந்த விடுதலை ஜெபத்திலே வந்திருக்கிற நம்மோடு அவர் இடைப்பட்டு இருக்கிறார். ஒரு விடுதலையான ஜீவியத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். கையை தட்டி ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து, நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து, எஸ்அப்பா என்னை நிரப்போம். இனி அந்த பாவத்தை நான் திரும்பி பார்ப்பது இல்லை. இனி என் வீட்டுக்குள் அந்த பாவம் காணப்படுவது இல்லை. இனி என் வீட்டுக்குள் அந்த அருவருப்பு காணப்படுவது இல்லை. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, ஒரு புதிய ஒரு இருதயம், ஒரு புதிய ஒரு ஆவியை கர்த்தர் உனக்கு தருகிறார். உன் குடும்பத்துக்குள் ஒரு புதிய ஆவி, உன் குடும்பத்துக்குள் ஒரு புதிய பலன், உன் குடும்பத்துக்குள் ஒரு மாற்றம், உன் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம், உன் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம். கையை தட்டி யாரெல்லாம் முழு பலத்தோடு கையை தட்டி இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தருகிறார். இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்கள் நீர் எங்களை நடத்தி இந்த 7வது மாதத்தை காண கிருபை தந்தீரப்பா. இந்த 7வது மாதத்தில் இந்த விடுதலை ஜெபத்தில் நாங்கள் ஒன்றாக கூடி வர கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 7வது மாதத்திலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். இந்த விடுதலை ஜெபத்திலே ஒரு அற்புதத்தை பெரும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த மாதத்தில் ஏசாயா 46:4 வாக்குத்தத்தமாக கொடுத்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொன்னீங்க அப்பா. எஸ்அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். இன்றைக்கு உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய வலது கரம் ஆசீர்வதிக்கிறதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் என்னென்ன காரியத்திலே வந்து உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டார்களோ அதற்கு நீ பதிலை கொடுத்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னீரேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீரேன். இந்த 7வது மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாக அனுப்புகிறீர். ஒவ்வொரு குடும்பத்தில் நீர் அற்புதங்களை செய்கிறீர். இந்த நாளிலும் கூட
இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீங்க அப்பா. இதுதான் அவங்க எழுதுகிற கடைசி எக்ஸாமா இருக்கணும். அடுத்தது அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையை நீங்க தரணும் அப்பா. இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று சொன்னேன். இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுத போயிருக்கிற பிள்ளைகளுடைய கருத்துல கொடுக்கிறேன். இந்த தேர்வு, இந்த எக்ஸாம் அவர்களுக்கு ஒரு தகப்பனை ஆசீர்வாதத்தை தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அரசாங்க வேலை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைகளை கொடுப்பீராக. கடன் பிரச்சனையோடு வந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. திருமண தடைகளை நீர் உடைக்கிறீர், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சுரேஷ் பிரதர் குடும்பம் இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. எங்க வீட்டிலே ஆண்டவர் அற்புதமாக திருமணத்தை நடத்தினார் என்று சொல்லி, இதை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் தடைப்பட்டு இருக்கிற குடும்பங்களிலே, திருமண காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிற குடும்பங்களிலே நீர் அற்புதமாய் திருமண காரியங்களை நடப்பித்து கொடுக்க போகிறீர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நீர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறீர். நீர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை தருவீராக. அந்த வியாதிப்பட்ட சரீரத்தில், அந்த வியாதி இருக்கிற இடத்துல, சரீரத்தில் பலவீனம் இருக்கிற இடத்துல உடைய கரத்தை நீர் வைத்து சுகத்தை தருகிறீர். உமக்கு நன்றி. எப்பொழுது அந்த வியாதி மறைகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த வியாதி மறைகிறதற்காக உமக்கு நன்றி. பிரிவினையின் ஆவிகள் விலகி போகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மனதை தருகிறீங்க அப்பா. இன்றைக்கு ஒரு மனதை கத்தனி தருகிறீர். கணவன் மனைவிக்குள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, வேலை செய்கிற இடங்களிலே, சபைகளுக்குள்ள ஒரு மனதை தருகிறீர். உமக்கு நன்றி. ஏக சிந்தையை, ஏக இருதயத்தை நீர் தருகிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த 7வது மாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறீர். நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களுக்கு முன்பதாக இருக்கிற 6 மாதங்களும் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. அடுத்த மாதத்திலே, அடுத்த விடுதலை ஜெபத்திலே, ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலே இவர்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்த போகிறீர். உமக்கு நன்றி, நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அடிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. இந்த நாளில் எங்கள் மத்தியிலே வந்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஊழியருக்காக, நீர் அவளுக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்காக, நீர் அவளுக்கு கொடுத்திருக்கிற சபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாய் வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த கூட்டத்துக்காக ஜெபித்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டத்துக்காக உழைத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டத்துக்காக கொடுத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்கான பலனை நீர் பரலோகத்திலிருந்து கொடுப்பீராக, பரலோகத்திலிருந்து தருவீராக, பரலோகத்திலிருந்து கத்தனை தருவீராக, தருவீராக. இந்த கூட்டத்தில் ஒருவேளை வந்திருக்கிற நீங்க ஒருவேளை இப்படி ஒரு சிந்தையோடு இருக்கலாம். என்ன இன்னைக்கு எனக்கு எதுவுமே இருந்த மாதிரி இல்லையே நீங்க நினைக்கலாம். அப்படி நிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கூட்டம் உனக்கு தான் சொல்றேன். இந்த ஜெபம் உனக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. இந்த ஜெபம் உனக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. இந்த ஜெபம் உனக்கு தான், இந்த ஜெபம் உனக்கு தான். தகப்பனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் அடிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா.